ரிஸ்க் எடுக்கணும், பெருசா ரிஸ்க் எடுக்கணும். ஜெயிச்சா புகழ், தோத்தா அனுபவம், அவ்வளவுதான். இதுல என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு யோசிச்சா அடுத்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பெரிதிலும் பெரிது கேள்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. குட் மார்னிங் எவ்ரிவன். சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வருஷம் நம்ம ஷேர்ஸ் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆல் ஆஃப் யுவர் கோஆபரேஷன். ஐ தேங்க்யூ வெரி மச் டு ஆல். தேங்க்யூ. ஏசிக்குள்ள இருந்தாலே தூக்கம் தூக்கமா தான் வருது. ஸோ சஞ்சீவ், ஹே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உட்கார்ந்து இருக்க. கையேடுறா, கையேடு ப்ளீஸ். வாட் நான்சென்ஸ். நான்சென்ஸா? என்னடா நான்சென்ஸ்? எங்க அண்ணன் நின்னுட்டு இருக்கான், நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. அதுவும் ஒரு அட்டென்டிவ் இல்லாம. நீ என்னடா காது நோண்டிட்டு இருக்க, அந்த நான் போன் நோண்டிட்டு இருக்க, இந்த மாதிரி நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கு. எழுந்திருங்க எல்லாரும், எழுந்திருங்க. என்ன நியூசன்ஸ் இது? I'm sorry sir, please sit down. All of you please sit down. I'm really sorry. வாடா ப்ளீஸ். I'm sorry. I'm sorry. Sorry sir. Sorry. நீ என்ன சொல்ற? இருங்க. டேய், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு தான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன். அதுல நான் டேய், அண்ணா சொன்னா கேட்பே மாட்டியா? நீ ஒன்று பண்ணு, நீ காம ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்காந்துரு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். உட்காரு உட்காரு. சஞ்சீவ், சஞ்சீவ் ரிலாக்ஸாக இருக்கணும், சரியா? ஓகேண்ணா. அனு, நீ கேட்ட பாஷ்யம் வந்துட்டாரு. மார்னிங். மினிஸ்டர் வந்துட்டாரா? இதை வந்துட்டே இருக்கார் சார். எனக்கு அகென்ஸ்டா யார் வாதாட போறது? அனுன்னு ஒரு பொண்ணு சார். அனுன்னு ஒரு பொண்ணா? ஹைகோர்ட் லாயரா? இல்லைங்க சார். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பேரே புதுசா இருக்கு. ஆமா சார், புது பொண்ணு சார். இது வரைக்கும் 3 கேஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. எடுத்த எடுப்பிலேயே பெரிய கேஸா? இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸ்பீடா பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஆமா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அதான் அங்க இருக்காங்க சார். ஓஹோ, மினிஸ்டர் வந்துட்டார். குட் மார்னிங் சார். என்ன பாஷ்யம், உங்க ஜூனியரை வச்சே கேஸா முடிச்சிடுங்கன்னு பார்த்தா கடைசியில என்னையே இங்க வர வச்சிட்டீங்க. டோன்ட் வரி சார். சாரி, நீங்க வராமலே இந்த கேஸை முடிச்சிருப்பேன். இது ஒரு சின்ன கேஸ் தான். எதிர்த்தரப்புல ஒரு சின்ன பொண்ணு தான் கேஸ் எடுத்திருக்கா. இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் நீங்களே வந்து நேர்ல ஆஜராகி கேஸ்ல ஜெயிச்சா
உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தானே. வாங்க சார், ஜாலியா வாங்க. பாசியம், என் பேருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. டோன்ட் வரி சார், நீங்க என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். புது பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கேஸ டீல்ல விட்டுறாதீங்க, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன் சார். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. அனுராதா. அனுராதா. மகம் நட்சத்திரம். மகா நட்சத்திரே சிம்மராசௌ ஜாதாயாः சஹ குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்யைஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே கருமாரி தேவ்யாः நமோ சாமி, நமः. அக்காவை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். பெரிய ஆளா வரணும், நல்ல பேர் எடுக்கணும்னு ராத்திரி பகல் பார்க்காம படிச்சு இப்ப லாயர் ஆயிருக்கா. இது வரைக்கும் அக்கா பரீட்சையில மட்டும் இல்ல, எதுலயும் தோல்வியை சந்திச்சது இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க இருக்கிற கேஸ்லயும் அக்கா ஜெயிக்கணும். முக்கியமா அப்பாவோட சந்தோஷம் அக்கா ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. அப்பா சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் அக்கா மேல எந்த கெட்ட கண்ணும் படாம நீதான் அவளுக்கு துணையா இருந்து உன் கருணையை கொடுக்கணும். सर्वाभीष्टबलधा सिद्धिरस्तु सकलकार्य जयत्वदा सिद्धिरस्तु शतमानं भवति सदायुष्पुरुषसधेन्द्रिय आयुक्षेवेन्द्रिये प्रततिष्ठति धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसं वत्सरं दीर्घमायुः. Anuradha, you can proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். என்னோட கிளையண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுப்பிரமணியனோட பையன் +1 படிக்கிறான். நம்ம மினிஸ்டர் ஸ்கூல்ல தான் அவன் படிக்கிறான். அந்த பையன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு திடீர்னு நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ அவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. இவங்க பையன் மட்டும் இல்ல யுவர் ஆனர், இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் நம்ம மினிஸ்டர் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். இதோ அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட். இந்தாங்க மேடம். இந்த கேஸ் விஷயமா மினிஸ்டர் காத்தவராயனை நான் விசாரிக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கிளையண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரே காரணத்தை வச்சு என் கிளையண்ட்டை எப்படி விசாரிக்க முடியும் யுவர் ஆனர்? சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். ஆதாரம் இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அவரை விசாரிச்சாதான் இந்த கேஸ்ல சில உண்மைகள் வெளியே வரும் யுவர் ஆனர். You can proceed. காத்தவராயன், காத்தவராயன், காத்தவராயன். ஐயா வணக்கம் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த சிட்டில இருக்கிற MK மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்களோட தானே? ஆமாம்மா, ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு, தரமான படிப்புன்னு சரஸ்வதி வழியில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேம்மா. ஓஹோ, சரி. உங்க ஸ்கூல்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் சாக்லேட் கொடுக்குறீங்களாமே? எந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதும்
இனிப்புல தான் ஆரம்பிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் லட்டுக்கு பதிலாக சாக்லேட்டை கொடுத்தேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நம்ம மினிஸ்டர் சார் கொடுக்கிற சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அதே சமயம் போதையாவும் இருக்கும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். Objection overruled. ஒரு தடவை அந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணா மறுபடியும் மறுபடியும் அந்த சாக்லேட்டை சாப்பிட தோணும். முதல்ல அதை ஃப்ரீயா கொடுத்து அடிமையாக்கிட்டு அப்புறம் அதை காசு கொடுத்து விக்கிறாங்க. ஒரு சாக்லேட்டோட விலை 50 100 இல்ல யுவர் ஆனர், 1000 ரூபாய் 2000 ரூபாய். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். Objection overruled. சரஸ்வதி தானோங்கிற பேர்ல நம்ம மினிஸ்டர் காத்தவராயன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 50,000 சாக்லேட்டுக்கு மேல பிசினஸ் நடக்குது. கரெக்ட் தானே மினிஸ்டர் சார்? இது அவாண்டம் யுவர் ஆனர். என்னை அரசியல்ல எதுக்க முடியாதாங்க இப்படி கோர்ட்டு கூண்ல நிப்பாட்டி என்னை அவமானப்படுத்த பாக்குறாங்க, என் பேரை கெடுக்க பாக்குறாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா யுவர் ஆனர், என் கிளையண்ட் சொல்றதுதான் நிஜம். சீப் பப்ளிசிட்டிக்காக இந்த கேஸை போட்டிருக்காங்க. எந்த ஆதாரமும் இல்லாத இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். ஏமா, இதுல எந்த ஆதாரமும் இல்லையே. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சாரி யுவர் ஆனர், எவிடன்ஸ் எரர் ஆயிருக்கு. சைலன்ஸ், சைலன்ஸ். மிஸ் அனுராதா, என்ன சொல்றீங்க? தேவையில்லாம எதுக்கு எல்லாருடைய நேரத்தையும் வீணடிக்கிறீங்க? எஸ் யுவர் ஆனர், இது சீப் பப்ளிசிட்டி. தேவையில்லாம என் கிளையண்ட் மேல வழக்கு போட்டதுக்கு மிஸ் அனுராதா இந்த கோர்ட்ல மன்னிப்பு தெரிவிக்கணும். ஆமா யுவர் ஆனர், நான் இந்த மக்களுக்கு சேவை செய்யறதையே என் உயிர் மூச்சா நினைக்கிறவன். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், நான் ஏதாவது ஒரு சின்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் சிறை கதவை திறந்துட்டு நானே உள்ள போயிருவேன் யுவர் ஆனர். அப்பேற்பட்ட என் பேரை கெடுக்கிற நினைக்கிற இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் யுவர் ஆனர். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். யுவர் ஆனர், நம்ம மினிஸ்டர் காத்தவராயன் இப்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆதாரம் அழிஞ்சு போச்சுன்னு நான் போய் சொன்னேன். உண்மையான ஆதாரம் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட லாக்கர்ல இருக்கு. நீங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறீங்கன்னா அந்த ஆதாரத்தை நானே கொண்டு வந்து சப்மிட் பண்றேன் யுவர் ஆனர். எஸ், பர்மிஷன் கிராண்டட்.
வண்டி நீ சும்மா இருமா. ஒன்றும் ஆகலை சார், ஜஸ்ட் மிஸ். ஆளும் சூப்பராக இருக்கீங்க, காரும் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டுங்க, உங்கள் ஆயுசும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார். உங்களை மாதிரி ஆளுகளால தான் எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர்களுக்கு கெட்ட பேர் வருது. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? முறைச்சா பயந்துருவோமா? போங்க சார். சொல்லுமா. தப்பு என் மேல இல்லங்க, இந்த ஆட்டோக்கார மேலதான். இவன் வந்து இடிச்சது இல்லாம என்னைய பார்த்து போன்னு சொல்றான். இல்லம்மா, அது வந்து இருங்கண்ணே, அவர்தான் தப்பு பண்ணிட்டாரு, நீங்க விட்டு கொடுத்து போலாம்ல. அவங்க எல்லாம் ஆட்டோக்காரங்க, 1008 பிரச்சனையில ஏதோ கவனக்குறைவுல வந்திருப்பாங்க. நீங்க கொஞ்சம் விவரமான ஆள் தானே, நீங்க பார்த்து வந்திருக்கலாமே. நான் தெளிவா தான் வந்தேன், இவதான் தப்பா வந்தான். யாரு? நானு தப்பா வந்ததும் இல்லாம பேச்சுவார்த்தையிலே தப்பா நடந்துக்கிறான். என்ன தப்பா நடந்துக்கிட்டாங்க? நீ தான் பிளாட்பாரத்தில் இருக்கிற பசங்க மாதிரி கை நீட்டுற. மரியாதை பேசு. என்னங்க நீங்க? இருங்க, இருங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுமா. இது சாமி பிரசாதம். நெத்தில சாமி விபூதியை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறது பெரிய தெய்வ குத்தம். அதுக்காக இந்த மாதிரி ஆட்களை சும்மாட சொல்றீங்களா? சண்டைக்கு போறது மட்டும் சாமி குத்தம் இல்ல, இப்படி ஆவேசப்பட்டு பேசுறதும் சாமி குத்தம் தான். நீங்க கிளம்புங்க. அம்மாடி, இந்த மாதிரி பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்தாதான் சரிப்பட்டு வரும். நல்லா சொன்னீங்க. அம்மா நீங்க போங்கம்மா. சரி, அண்ணா நீங்களும் போங்க. சரிம்மா. ரொம்ப போங்கன்னு சொல்லு. பாருங்க பாஷ்யம், கோர்ட்டுக்கே வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த கேஸ்ல கொண்டு வந்தேன். நீங்க என்னடானா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க போல இருக்க. இல்ல சார், அவ ஏதோ கேம் ஆடுறா. அவ ஏதோ கேம் ஆடுறா, நீங்க ஏதோ கேம் ஆடுறேன்னு 2 பேரும் சேர்ந்து என் லைஃப்ல கேம் ஆடிடாதீங்க. அண்ணா பேசாம அந்த பொண்ணுகிட்டே அந்த பென் டிரைவ் கேட்டிருக்கண்ணே. எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா காசுக்கு ஆசைப்பட்டு பென் டிரைவ் கொடுத்துருவா. அண்ணா அந்த பொண்ணு வரா. இந்தம்மா பொண்ணு, ஒரு நிமிஷம். அப்படி அந்த பென் டிரைவ்ல என்னதான் வீடியோ வச்சிருக்கிற? நீ பண்ண எல்லா தில்லாலங்கடித்தனமும் அதுல இருக்கு. உனக்கு எப்படி அது கிடைச்சது? நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண.
நீ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. இல்லையே, நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா விடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை சொல்லு, மொத்தத்தையும் நான் கொடுக்கறேன். எனக்கு அந்த பென் டிரைவ் வேணும். ஒரு 5 கோடி கொடுக்கட்டுமா? ஒரு பென்ட்ரைவோட விலை 5 கோடியா? இதை மட்டும் கண்டுபிடிச்சவன் கேட்டான் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிடுவான். 5 கோடியா? வேண்டாம். சரி, உனக்கு வேற என்னதான் வேணும் சொல்லு. இதுக்கு ஒரே வேலை, நீங்க ஜெயிலுக்கு போகணும். நாளைக்கு இதே இடத்துல திரும்பவும் மீட் பண்றோம். அப்போ நான் கேஸ்ல ஜெயிச்சிருப்பேன், நீங்க ஜெயிலுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க.